தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தூய்மையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி சொல்ல நாவை எனக்கு தாருமே, நல்ல இயேசுவே சுவாமி என் நாவில் வாருமே. ஆம், கொடியேற்ற முதல் திருவிழா வரை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாத்த இறைவனுக்கு முதற்க நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம்.
ஏனெனில் இப்போது நடைபெற இருப்பது நன்றியின் திருப்பலியே. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்தே. எனவே இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி தர வருகை தந்துள்ள அருட்தந்தையரையும் திருப்பலிக்கு உதவிகரமாக செயலாற்றும் அனைத்து அருட்சகோதரிகளையும் தீவு இறை மக்களையும் ஏனைய பிரமத சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் இணைந்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை கடற்கரையை நேசிப்பவர் புனித சந்தியாகப்பர் என்பதாகும். எப்படி என்று பார்ப்போமேயானால், குழந்தையாக இருக்கும்போது கடற்கரை ஓரங்களில் கடலில் விளையாடியும் கடலில் குளித்தும் மகிழ்ந்திருப்பார். மீனவராகிய நம் குடும்பங்களைப் போன்று இளைஞராக இருந்தபோது கடலுக்குள் சென்று மீன்பிடிக்கும் போது இயற்கை சீற்றங்களால் படகோடும் வலைகளோடும் மீன்களோடும் கடல் அலைகளோடும் போராடி இயற்கையை நேசித்திருப்பார். நாம் புனிதரை பற்றி பார்க்கிற போது பாலஸ்தீன் நாட்டின் கலிலேயா பகுதியில் பெத்சாய்தாவின் கடலோர பகுதியில் மீன்பிடி தொழில் செய்த ஜெபதேயுவின் மகன் நம் புனிதர். இயேசுவின் அன்பு சீடர் என்று அழைக்கப்பட்ட யோவானின் சகோதரர் நமது புனிதர். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும்போது என் பின்னே வாருங்கள் என்று இறைமகன் இயேசு அழைக்க தன் படகையும் வலைகளையும் விட்டுவிட்டு தன் சகோதரன் யோவானுடன் இயேசுவின் பின் சென்றவராய் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு பெரும் மகிழ்வடைந்தவர். இயேசுவோடு முக்கிய இடங்களுக்கு சென்ற 3 சீடர்களில் ஒருவர் நம் புனிதர். மாதாவை காட்சி காணும் பேரும் பெற்றவர். தீவு மீனவ மக்கள் எங்கள் குலதெய்வம் என்று கூட அழைப்பதுண்டு. ஏனெனில் மீனவராகி எங்களை பாதுகாக்கின்றவர் என்ற நம்பிக்கை நம் மக்களுக்கு. இயேசுவின் அரசு உரிமையில் பதவியை விரும்பிய அவர் இயேசுவின் விருப்பப்படி தன்னலம் மறந்து இறையாட்சி பணி ஆற்றியதால் கிபி 42ஆம் ஆண்டு அக்ரிபா மன்னன் ஆட்சியில் தலை வெட்டப்பட்டு எருசலேமில் இறந்தார். எனவே நாம் புனிதர் போல இறைப்பணி ஆற்றி இன்றைய திருப்பலி தக்க முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக நம்மிடம் இருக்கும் குற்றங்குறைகளை இறைவன் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் உன்னதங்கள் இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மரியே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் ஆட்சிமைக்காக
உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை தூய சந்தியாக பிறக்கு அழைத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி புரியவும் அருள் தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்று. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
குறையும் இல்லையே ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே இருசூழும் வழிகளிலும் இருசூழும் வழிகளிலும் எனக்கெந்த கவலை இல்லையே கவலை இல்லையே ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே இளைப்பாற செய்கிறார் ஆண்டவரே தெளிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார் ஆண்டவரே பசும்புல் வெளிகளில் இளைப்பாற செய்கிறார் ஆண்டவரே தெளிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார் ஆண்டவரே களைப்பினை போக்கிடுவார் கலக்கங்கள் தீர்த்திடுவார் நீதியில் நடத்திடுவார் தீமைகள் போக்கிடுவார் களைப்பினை போக்கிடுவார் கலக்கைகள் தீர்த்திடுவார் நீதியில் நடத்திடுவார் தீமைகள் போக்கிடுவார் அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே அழுகிறேன் கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன் தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே தோல்வியில் அழுகிறேன் கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன் தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே நடிந்ததை தேற்றிடுவார் நலன்களை காண செய்வார் காயங்கள் ஆட்டிடுவார் கருணையை பொழித்திடுவார் நடிந்ததை தேற்றிடுவார் நலன்களை காண செய்வார் காயங்கள் ஆட்டிடுவார் கருணையை பொழித்திடுவார் அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே
கவலை இல்லையே, எனக்கெந்த கவலை இல்லையே. என்னாயின் ஆண்டவரே, எனக்கெந்த குறையும் இல்லையே. என்னாயின் ஆண்டவரே, எனக்கெந்த குறையும் இல்லையே. எனக்கெந்த குறையும் இல்லையே. எனக்கெந்த குறையும் இல்லையே. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 20 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 வரை. பின்பு செபெதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவரில் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்வு முழுதும் உனக்கே சொந்தம், அருளை பொழிவாயா.
கொள்வாயா என் வாழ்வு முழுதும் உமக்கே சொந்தம் அருளை பொழிவாயா இயேசுவே என்னை கொண்டு வந்தே உன்னை நாடும் என்னிலே இணைய நான் டீ விற்கிறவர்கள் யாரும் திருப்பலி நேரத்தில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து டீ விற்கக்கூடாது. டீயோ சுக்குமல்லி காப்பியோ யாரும் உள்ளே வரக்கூடாது. அது மாதிரி பொம்மை விற்கக்கூடியவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் யாரும் மக்கள் கூட்டத்துக்குள் வர வேண்டாம். சரிங்களா? திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் கலை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வேளையில் நீங்கள் என்ன விற்பனை செய்ய முடியுமோ செய்யலாம். நன்றி. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாய திருமுழைக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருப்புலப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பரிய யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியாக எங்களை மாற்றியருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்று. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று முழாயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம்முடைய திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே உம்முடைய தூதர்களோடும் தூயவர்களோடும் நாங்களும் இணைந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கடற்கரை பூமியிலே பிறந்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கடற்கரை பூமியிலே இப்படி சந்தியாகப்பரை போல நாமும் பிறந்திருக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகளாக என்னாலும் திகழணும். கடற்கரை பூமி ஆஸ்வதிக்கப்பட்ட பூமி. இந்த தீவு, இந்த ராமேஸ்வரம் தீவு, இந்த பாம்பன் தீவு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு தீவு. ஒப்புக்கொடுங்கள். எவ்வளவு வளங்கள் நிரம்பிய ஒரு பூமி இது. ஆனால் நம்முடைய சுயநலங்களால், அறியாமை என்று இருளினால் எல்லா வளமைகளும் இழந்து கொண்டு வருகிறோம். எங்குமே இல்லாத தண்ணீர் பாய்ந்தோடக்கூடிய ஒரு அழகான ஒரு தீவு. எந்த மரங்கள் நாம் நட்டாலும் அது முளைத்து, குறிப்பாக தென்னை மரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட எங்குமே கிடைக்கப்பெறாத ஒரு வளமையான தன்மையை வெளிப்படுத்துகின்ற பூமியாக இருக்கிறது. ராமேஸ்வரம் மீன் என்று சொன்னாலே இந்த உலகம், இந்த பூமி, இந்த தமிழ்நாடு போற்றப்படக்கூடிய ஒரு அழகான மீன் வளத்தை கொண்ட பூமி இது. இறைவன் ஏதேன் தோட்டத்தில் அன்று ஆதாம் ஏவாளை வைத்து அழகு பார்த்ததைப் போல நம்மையும் இந்த தீவிலை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கடற்கரை பூமி ஆஸ்வதிக்கப்பட்ட பூமி. இந்த பூமியில் வாழக்கூடிய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நலமாய் வாழ்வதற்காக கடவுள் தன் ஒப்பேர்வற்ற அருள் செல்வத்தை வழங்கியிருக்கிறார். கொடைகளில் சிறந்த கொடை புனித சந்தியாகப்பர் நமக்கு பாதுகாவலராக வழங்கிய. எனவே இந்த புனித சந்தியாகப்பர் இந்த கடல் கரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் தெரியும். அதிலிருந்து கடந்து வருவதற்கான வழிகாட்டுதலை நம்முடைய பாதுகாவல் புனித சந்தியாகப்பர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்ப்போம் என்று சொன்னார். நம்முடைய வெற்றி கடல் அலை போல பாய்ந்து வரும். என்னாலும் நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல நம்ம செழித்துவங்கி வறண்ட சூழலிலும் நாம் என்னாலும் வளமைமிக்க பிள்ளைகளாக திகழ முடியும். ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த அழகான கடற்கரை பூமி, தண்ணீர் பஞ்சமில்லாத இந்த பூமியை எங்கள் கொடையாக கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் நாங்கள் இதை பாழாக்கி விடக்கூடாது. இந்த வளமையை காணக்கூடிய பிள்ளைகளாக, வளமையை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். எங்களுடைய சுயநலம் கொண்ட தொழில்கள் அனைத்தும் மாறணும். கடல் வளத்தை கெடுக்கக்கூடிய அனைத்து சுயநலம் கொண்ட தொழில்கள் அனைத்தும் மாறணும். இந்த கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய தொழில் வளங்களை எல்லோரும் ஒருங்கிணைந்து பேணணும். எல்லா மக்களும் வாழணும் என்ற ஒரு ஆர்வம், சமூக நலன், சமூக அக்கறை இந்த தீவிலே மேலோங்கி நிற்கணும். சந்தியாகப்பருக்கு எவ்வாறு சமூக அக்கறை இருந்ததோ
அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் சமூக அக்கறை கொண்ட பிள்ளைகளாக, வருங்கால தலைமுறையினரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமுறையினராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறணும் என்று சொல்லி வேண்டுவோம், ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்ற குழந்தையும் ஒரு மிஷனரியாக மாறணும் என்று சொல்லி பெற்றோர்களே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இந்த தீவிலிருந்து எண்ணற்ற மிஷனரிகள் உருவாகணும், இயேசுவை அறிவிக்கணும், திருச்சபையை வளர்க்கணும். இயேசுவை கொடுக்கிற பிள்ளைகள் பன்மடங்கு அது ஆஸ்வதிக்கப்பட்ட கொடைகளின் அடையாளம் என்பதை ஒவ்வொரு குடும்பங்களும் உணரணும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஆஸ்வதியும், எங்களை நலமாக்கும், எங்களை உம்முடைய நன்மைத்தனங்களால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த கடற்கரை பூமியிலே நாங்கள் ஏன் பிறந்தோம் என்று சொல்லி அங்கலாய்க்காது, நாங்கள் இந்த கடற்கரை பூமியிலே கடவுளை நீங்கள் கொடுத்த ஒரு கொடை என்பதை உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய குடும்பங்களாக நாங்கள் மாறணும். எங்களை ஆஸ்வதிங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள், அறியாமை இருள்கள், எல்லா கடன் தொல்லைகள், எப்படி வாழணும், எப்படி உயர்ந்து நிற்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமிடல் மேலோங்கி நிற்கணும். எம்மை ஆஸ்வதிக்க தகப்பனே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். சந்தியாகப்பருக்கு எழுப்பப்படுகின்ற ஆலயம் விரைவிலே கட்டி முடிக்கப்பட்டு ஒரு அருள் நிரம்பியதாக, ஆஸ்வாமிக்கதாக, இந்த விளாகம் முழுவதும், தீவு முழுவதும் ஆஸ்வதிக்கப்படுகின்ற ஒரு ஆலயமாக இது மாறணும். இந்த தலத்திற்கு வருவோர் போவோர் அனைவரும் நான் ஆண்டவருடைய பெயரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சந்தியாகப்பருடைய பரிந்துரை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் அறிக்கையிடணும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும், எங்களுடைய செயல்களை எழுந்தருளி வாரும். என்னால் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாற இரே எம்மை ஆஸ்வதியும், எம்மை நலமாக்கும். இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினாலே நீ கனிவோடு கண்ணோக்குவீராக. அவருடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. தந்தையே, உம் திரு முன்னிலையில் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆஸ்வதியும். குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகள் எல்லா மக்களையும் நீர் விடுவித்து, குறிப்பாக கேன்சர் வியாதி பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே கேன்சர் வியாதினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெறணும் என்பதை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆஸ்வதியும். ஆண்டவரை, பரவி பாய்கின்ற அந்த காய்ச்சலிலிருந்து, கிருமி காய்ச்சலிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ விடுவிப்பீராக. எல்லா நன்மைத்தனங்களால் நிரப்பி நீரே எம்மை நீர் வழி நடத்தும். ஆஸ்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கடந்த 10 நாட்களும் நாம் இங்கு சுமந்து வந்த அனைத்து நம்முடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பர் வழியாக
இறைவன் நமக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார், மீதியானவற்றை இன்னமும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தந்தையாம் இறைவனை நோக்கி நன்றி கலந்த எண்ணத்தோடு இறைமகன் இயேசு கற்பித்த வார்த்தைகளில் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உம் திருமண் கூடியிருக்கும் எங்களின் குற்றங்குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி எங்களுடைய பாதுகாவலர் சந்தேகப்பரை போல உம்முடைய நற்செய்தியின் தூதுவர்களாக எந்நிலையிலும் திகழ வேண்டும் என்ற எங்களின் ஆர்வத்தையும் முயற்சியையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் எங்களுடைய ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதுகாவலரை போல இவருடைய நற்செய்தியை நாமும் சுமந்து செல்ல வேண்டும் என இன்று நம்மை அழைக்கும் அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவாய் தந்த உறவே, ஆன்மாவின் அகம்
வந்தாய் மெழுகாய் கரைந்து போனேன். அன்பே நண்பே உணவாய் வந்த உறவே ஆன்மாவின் நகம் வந்தாய் மெழுகாய் கரைந்து போனேன். உள்ளே என்னை தொலைத்து விட்டேன், உள்ளே என்னை தொலைத்து விட்டேன். உறவே ஆன்மாவின் நகம் வந்தாய் மெழுகாய் கரைந்து போனேன். தினமும் நீ காக்கின்றாய், இசை பாடும் குரலால் வசமாக்கினாய். இசைக்காமல் தினமும் நீ காக்கின்றாய், இசை பாடும் குரலால் வசமாக்கினாய். இசை தேடும் மனதை தவமாக்கினாய், இசை தேடும் மனதை தவமாக்கினாய். ஏன் என்கிறேன் அன்பை பதிலாக்கினாய், ஏன் என்கிறேன் அன்பை பதிலாக்கினாய். அன்பே என் அன்பே உணவாய் வந்த உறவே ஆன்மாவின் நகம் வந்தாய் மெழுகாய் கரைந்து போனேன். கணவாய் நீ இருக்கின்றாய், கரை காணா படகை கரை சேர்க்கின்றாய். கரையாத கனவாய் நீ இருக்கின்றாய், கரை காணா படகை கரை சேர்க்கின்றாய். முகவாடி நின்றே பலம் வந்து காத்தாய், முகவாடி நின்றே பலம் வந்து காத்தாய். ஏன் என்கிறேன் என்னை உமதாக்கினாய், ஏன் என்கிறேன் என்னை உமதாக்கினாய். அன்பே என் அன்பே உறவாய் வந்த உறவே ஆன்மாவின் நகம் வந்தாய் மெழுகாய் கரைந்து போனேன். உள்ளே என்னை தொலைத்து விட்டேன், உன்னுள்ளே என்னை தொலைத்து விட்டேன். பாடு
ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்களானார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருத்தூதரான தூய சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை முழுமையாக பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையாசிரை பெற்றுக் கொண்ட மகிழ்வோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளுக்கு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளுக்கு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளுக்கு. அனைவரும் ஒரு கணம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஆராதனை நேரத்திலே யாரும் உங்களுடைய பிள்ளைகளை இப்பகுதியிலிருந்து அப்பகுதிக்கு அனுப்ப வேண்டாம். மிகவும் அதிமிக நேரம், தெய்வம் ஆட்சி செலுத்துகின்ற நேரம். கரங்களை குவிப்போம். நேரங்கள் கடந்து சென்றாலும் நேரங்களை தன்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கின்றவர் நம்மகத்தில் இருக்கின்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து ஓடினாலும் காலங்களை எல்லாம் தன்னுடைய சிறகுகளுக்குள் மறைத்து பாதுகாக்கின்றவர் நம்மிடத்தில் இருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். ஒப்புக் கொடுப்போம். ஒரு சில நிமிடங்கள் அவருடைய நிழலிலே நாம் தங்கியிருக்க போகின்றோம். அவரை உற்று பார்ப்போம். எந்த இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் கரங்களை குவிப்போம். அவரை மட்டுமே உற்று பார்ப்போம். அவரை உற்று நோக்கி பார்ப்போர், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளர்கின்றார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய அளவில்லாத அன்புக்கு நன்றி. ஆவியானவர் அசைவாடுகின்ற நேரத்திலே எங்கே ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கே அபிஷேகமும் கனிகளும் வரங்களும் நிரம்பி வழிந்தோடும். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம்.
கொடுப்போம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கட்டும். உம்மை நான் முழு பலத்தோடு நான் ஆராதிக்கின்றேன் என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கட்டும். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. மீண்டுமாக எபினேசரே, கரங்களை தட்டி உற்சாகமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதை நாள் வரை பாதுகாத்தவர். இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே. உற்சாகமாக நாடி நரம்புகளில் இருந்த அந்த ஆராதனை வார்த்தைகள். ஓசானா, ஓசானா, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே படுமா. ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த
ஒருபோதும் கைவிடா ஒரு நாள் விலகிடா. சொல்லுமா கரத்தை உயர்த்துவோம். எந்த சத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் நமகத்தில் எழுந்துருள் இருக்கின்ற ஆண்டவரை நாம் ஸ்துதித்தோம். திருப்பாடல் 100 அழகாக சொல்லும். நாம் துதிக்கும் பொழுது அவருடைய திருமுக தரிசனத்திலே நிற்பதற்கு பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்துவோம். நம் மனதிலே இந்த 10 நாட்கள் நாம் நினைத்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தினுடைய நிறைவின் நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அபிஷேகம் பாய்ந்தோடுகின்ற நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். வல்லமை பாய்ந்தோடுகின்ற நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம்.
அவர் நம்மை செயல்படுத்தக்கூடிய இந்த நேரத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம். நம் கரத்தை பிடித்து, நம்முடைய கரத்தை பிடித்து எவ்வாறு மூழ்கி போகிக் கொண்டிருந்த அந்த சீடனை கரத்தை பிடித்து அந்த கடலிலிருந்து மேலே தூக்கினாரோ, அதே வல்லமையோடு, அதே அன்போடு, அதே அபிஷேகத்தோடு, அதே கருணையோடு கூட நம்முடைய கரங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார். பேதுரு கரத்தை உயர்த்தினார், இயேசு அந்த கரத்தை பிடித்தார். உங்களுடைய கரங்களும் வானோக்கி உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்றார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி தாழ்த்தி முழுமையுமாக தாழ்த்தி, ஒரு கணம் உன் குடும்பத்திற்காக, உன் மனைவிக்காக, உன் மகளுக்காக, உன் மகனுக்காக, உன்னுடைய சந்ததிக்காக ஒரு கணம் உன் இருதயத்திலே அன்பு இருந்தது உண்மை என்றால் கரத்தை உயர்த்தி பிடியுங்கள். உடைய மனைவி மீது உண்மையான உங்களுக்கு அன்பு இருந்தது என்றால், உடைய கணவன் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தது என்றால், உடைய பிள்ளைகள் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தது என்றால், தெய்வத்திற்கு முன்பாக கரத்தை உயர்த்த வேண்டும். உலக மனிதர்களுக்கு முன்பாக கரத்தை உயர்த்துவது சுலபம். ஆனால் தெய்வத்திற்கு முன்பாக நான் கரத்தை உயர்த்த முடியுமா? என் குடும்பத்திற்காக நான் உயர்த்த முடியுமா? கரத்தை உயர்த்தி பிடிப்போம். கண்களை மூடுவோம். ஆராதனையுடைய நிறைவிலே நாம் வந்திருக்கின்றோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அவராக இருக்கட்டும். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவராக இருக்கட்டும். நன்றி, நன்றி உம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யாரும் படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். உங்கள் சார்பாக, உங்களிலே ஒருவனாக, உங்களுடைய பிரதிநிதியாக தெய்வத்திற்கு முன்பாக அந்த வார்த்தைகளை சொல்ல 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 உடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட, உடைய விண்ணப்பெல்லாம் ஏற்கப்பட, உடைய கரத்தை மொத்தம் நீங்க உயர்த்தி பிடிங்க. கை வலிக்கும், அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க, நினைச்சா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என் தெய்வத்திற்கு முன்பாக, யார் யாருக்காகவோ நான் வாழ்க என்று சொன்னேனே, அவருக்கு முன்பாக பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டுமாக தெய்வம் சொல்லுகின்றார், அந்த கடலிலே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அவருக்கு அருகே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. நம் அனைவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. திருவழிப்பாடிலே அழகாக சொல்கிறார், உன்னுடைய ஆர்வம் எனக்கு தெரியும், உன்னுடைய ஆசை எனக்கு தெரியும், உன்னுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்காக நீ அலைந்து திரிகின்ற அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குற்றம் யாதெனில், நீ என் மீது வைத்த அந்த முதல் அன்பு உன்னிடத்தில் இல்லையே. அந்த முதல் அன்பின் அடையாளமே கரங்களை உயர்த்துவது, கரங்களை உயர்த்துவது. வழிகளின் நிமித்தம் நம் வழியெல்லாம் அவருடைய தோல்ல அவர் வச்சிருந்தாரே, அந்த வழியை உடையா அவர் சிலுவையை தூக்கினார். நான் உங்களுடைய கரத்தை தூக்க சொல்கிறேன். கரத்தை தூக்குவதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. நான் பாட பாட உங்களுடைய இருதயத்தில் ஏக்கத்தெல்லாம் அவர்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் செயல்படுத்துவார். இன்னும் ஒரு சில நிமிடத்தை உங்களிடத்திலே கடந்து வர போகிறார். உம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, என் மனைவியை குறித்து ஒரு வார்த்தை, என் மகளை குறித்து ஒரு வார்த்தை, என் படகை குறித்து ஒரு வார்த்தை, என் வலையை குறித்து ஒரு வார்த்தை, என் சந்ததியை குறித்து ஒரு வார்த்தை, என் உடலை குறித்து ஒரு வார்த்தை. மனது
அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் நோயெல்லாம் நீங்க சுகப்படுத்தியா. இந்த 10 நாட்கள் என் மக்கள் பல வியாதிகளினாலே, பல இன்னல்களினாலே அவர்கள் உம்முடைய பாதத்தில் இந்த புழுதியோடு புழுதியாக அமர்ந்தார்களே, அதன் நிமித்தம் அவருடைய நோய்களை நீர் குணப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. உடைய காயத்தினாலே நான் சுகமானேன், உம் காயத்தால் சுகமானேன், 1 கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானேன், 1 கோடி ஸ்தோத்திரமே, ஐயா 1 கோடி ஸ்தோத்திரமே, ஐயா 1 கோடி ஸ்தோத்திரமே. தலை மீது கரத்தை வைப்போம், தலை மீது கரத்தை வையுங்கள். உடைய வியாதியை ஆண்டவர் தொடுகின்ற நேரம், இந்த இரத்த போக்கு உள்ள அந்த மனுஷி சொன்னாலே, அவருடைய ஆடையை தொட்டாலே சுகமாவே. யாயி தன் மகளுக்காக ஓடி வந்து சொன்னார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாரும் செத்துட்டான்னு சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, நீர் வந்து உம்முடைய கையை அவள் மீது வையும், அவள் நலமாவாள். நீங்க சொல்லணும் இன்னைக்கு இந்த ஜெபத்துல, கண்களை மூடி சொல்லணும். உங்க மகனுக்காக சொல்லுங்க, உங்க மகளுக்காக சொல்லுங்க, உங்க படகுக்காக சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவ வல்லமை முழுமையுமாக ஆட்கொள்ளுமே. ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. நீர் கொடுத்த அந்த மனைவி மீது, நீர் கொடுத்த அந்த கணவனின் மீது, நீர் கொடுத்த அந்த பிள்ளைகளின் மீது, நீர் கொடுத்த அந்த படகின் மீது, நீர் கொடுத்த அந்த வலையின் மீது, நீர் கொடுத்த அந்த தொழிலின் மீது, நீர் கொடுத்த அந்த சந்ததியின் மீது உம்முடைய வல்லமை நிழலிடுவதாக. நன்றி. தலை மீது கரத்தை வைப்போம். இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து நம்மை குணமாக்கும் ரத்தம். அந்த ரத்தம் நம்மை முழுமையுமாக சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சகல சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்கும். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்கும். ஆராதனை ஆராதனை இயேசுவின் ரத்தமே. ஆராதனை ஆராதனை இயேசுவின் ரத்தமே.
இரத்தமே ஆராதனை 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 செய்கிறேன். சொல்லுவோமா? ஆராதனை 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 செய்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்கும். நன்றி. உடைய திரு ரத்தம் என் மக்களின் தலையிலிருந்து கால் வரை நிரம்பி வழிவதாக. அந்த இரத்தத்திலே அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்களாக. இதோ மருத்துவமனையிலே நீண்ட நாட்களாக படுத்து கிடக்கின்ற அந்த சகோதரனை இயேசுவினுடைய ஆவியானவர் முழுமையுமாக தொட்டு தட்டி எழுப்புவாராக. வல்லமையோடு தெய்வம் பல பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராக. பிள்ளை பாக்கியத்தோடு ஏங்குகின்ற அந்த பெண்களினுடைய கருவிலே தெய்வம் தன்னுடைய திரு ரத்தத்தினாலே முத்திரையிட்டு அபிஷேகித்து அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ற சாமுவேலை போல தாவீதை போல பிள்ளைகளை எழுப்புவார்களாக. நன்றி. பல பாவங்களினால் தடைபட்டு இருக்கின்ற அபிஷேகங்கள் அனைத்தையும் இயேசுவின் இரத்தம் முழுமையுமாக உடைத்து நிர்மூலமாக மாற்றுவதாக. நன்றி 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 செலுத்துகின்றோம். முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இப்பொழுது உங்களிடத்திலே கடந்து வரப் போகின்றார். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். உருக்கமாக. ஒப்புக்கொடுங்க. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்கிறது. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்ல போகிற நேரம், கருணை ஆண்டவர் நம்மகத்தில் எழுந்து வரப் போகின்ற நேரம், கடந்து வரப்போகின்ற நேரத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திற்காக உருக்கமாக ஜெபிப்போம். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பாடுவோமா? சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தாளத்தோடு. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மகத்திலே அசைவாடும் பொழுது நம்மகத்திலே எழுந்து வருகிறார். உன்னை சந்திக்க வருகிறார், உன்னை தொட வைக்கிறார். அவரை உற்சாகப்படுத்தி என்னை தொடும் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உற்சாகமாக. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. சொல்லுமா? இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால்
ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. கரங்களை அசைத்து சொல்லுமா? ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை போகின்றது. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. சொல்லுமா? குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ஏசையா சுகம் என் தெய்வமே. ஏசையா சுகம் தரும் தெய்வமே. ஆண்டவர் நம்மை தொடுகிறார். இதோ உன் நம்பிக்கையினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மூட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. சொல்லுமா? மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை கட்டி காயங்கள் பொங்கல் வல்லமை பாய்கின்றதே. வயிற்று பகுதியிலே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் பொங்கல் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே எம்மை நலமாக்கியவரே. ஏசையா கோடான கோடி நன்றி. ஏசையா நம்மை தொட்டவரே. சுகமானதும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, முகவாக்கையால் சுகமானே, தடுப்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பெற Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாக்கு மாறாத தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு இவ்வேளையிலே திருப்பாடல் 125 அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாவில்
களிப்பார்வம் எழுந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. இந்த விசுவாசத்திலே மாண்பியர் கீதத்தை சேர்ந்து பாடுவோம். வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா